பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆதியாகமம் 37 அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்கள். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாய் இருந்தது. ஆதியாகமம் 37 அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் அனைவருமே வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களாக, நம்முடைய சத்துருக்களை ஜெயித்தவர்களாக, நமக்கு எதிராக வந்து போராடியவர்களுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதே நமது எண்ணம், விருப்பம். இந்த விருப்பமும் எண்ணமும் எல்லோருடைய மனிதர்களின் இருதயங்களிலும் வரக்கூடிய ஒன்றே. இப்படிப்பட்ட வெற்றியை சுதந்திரிக்க ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு வழியை கையாளுகிறார்கள். அநேகருக்கு இப்படிப்பட்ட வெற்றியை பெற வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வெற்றியை, இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு அனுகிரகமாக கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த வெற்றிக்கான ரகசியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், நாம் யாவரும் நன்கு அறிந்த யோசேப்பின் வாழ்க்கை மூலம் நமக்கு ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறார். உடன் பிறந்த சகோதரர்கள் தான் யோசேப்பு உடுத்தியிருந்த பல வண்ண அங்கியை கலட்டி அவமானப்படுத்தியது, அசிங்கப்படுத்தியது. அந்த உடன் பிறந்த சகோதரர்கள் தான் யோசேப்பை குழியில் போட்டது, அதுவும் தண்ணீர் இல்லாத குழியில் போட்டது. உடன் பிறந்தவர்களிடம் இருந்து யோசேப்புக்கு இரக்கம் கிடைக்கவில்லை. ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவனுடைய இரக்கம் கிடைத்தது. ஆதலால் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், யோசேப்பை ஆசீர்வதித்தார். எனவே யோசேப்புக்கு மனிதர்களின் கண்களில் தயவு கிடைத்தது. கர்த்தர் தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற யாரை கொண்டும் பயன்படுத்துவார். பீலேயாமுக்கு கழுதைகளுக்கு கட்டளையிட்டார், யோனாவுக்கு மீனுக்கு கட்டளையிட்டார். இங்கு யோசேப்புக்காக போத்திபாருக்கு கட்டளையிட்டார். உடன் பிறந்தவர்களின் அன்பை, ஆடையை இழந்த யோசேப்புக்கு அன்பையும் ஆடையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். அதே யோசேப்புக்கு முன்பாக அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்களே தங்களுடைய வஸ்திரங்களை தாங்களே கிழித்து கொள்ள வைத்தார். வஸ்திரம் இல்லாத தன் சகோதரர்களுக்கு யோசேப்பை மாற்று வஸ்திரத்தை கொடுக்க வைத்தார். நாமும் இன்று யோசேப்பை போல வஸ்திரங்களை இழந்திருக்கலாம், குழியில் போடப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் குழியில் போடப்படவில்லை. அவர் வாக்குத்தத்தம் நம்மை மேலே கொண்டு வரும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதால் மற்ற மனிதர்களின் கண்களில் நமக்கு தயவு, இரக்கம் கிடைக்கும், பல வர்ண வஸ்திரம் கிடைக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களும் வாக்குத்தத்தங்களும் வெறுமையாய் திரும்பாது. இவை நிறைவேற யோசேப்பு கர்த்தருக்கு உண்மையாய் பயந்து இருந்ததால், வாழ்ந்ததால் அவனுடைய வாழ்க்கையில் அவைகள் நிறைவேறின. எனவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனங்களும் வாக்குத்தத்தங்களும் நிறைவேற வேண்டும் என்றால், நாம் யாரால் தள்ளப்பட்டு எந்த குழியில் கிடந்தாலும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மையாய் வாழ்ந்தோமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனமும் வாக்குத்தத்தமும் நம்மை மேன்மைப்படுத்தும், மேலே கொண்டு வரும், ஆசீர்வாதமாய் ஆள வைக்கும். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பி விசுவாசித்து உமக்கு பயந்து வாழ்கிற எங்களை, எங்கள் உடன் பிறந்தவர்களும் சத்துருக்களும் எதிரிகளும் எங்களுக்குரியவைகளை பறித்திருந்தாலும், எங்களை வீழ்த்த, எங்களுக்கு எதிராக குழிவெட்டி தள்ளிவிட நினைத்து எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்களும் எங்களை தூக்கி விடும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களுக்காகவும், தேவையோடு, விண்ணப்பத்தோடு, வேண்டுதலோடு காத்திருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.